திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஜோதிட நண்பர்கள், வாஸ்து நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, வரக்கூடிய 22/8/2024 ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள் முதல்ல நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா, இல்லை சில பேர் போடலாம் அப்படிங்கிறாங்க, சில பேர் போடக்கூடாதுங்கிறாங்களே. உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் வீடியோவாக பதிவிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதே மாதிரி ஃபோனில் நிறைய கேட்டனால அதை திருப்பி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல ஏன் இவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆவணி 6 22/8/2024 வாஸ்து நேரம் மதியத்துக்கு மேலே வருது. அதில் எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா எல்லாருமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போட்டு பார்த்துருப்பீங்க. 12 மணிக்குள்ளேயே காலையில் போட்டு தான் எல்லாம் பார்த்துருக்குறோம். இது என்ன புதுசாக மதியத்துக்கு மேலே வருது, ஆவணி மாதம் பூரா இது நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஸ்தமனத்தை நோக்கி போகும்பொழுது நல்லா இருக்காதுன்ற ஒரு தாட். ஆனால் இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யோகம், யார் போடக்கூடாதுங்கிறதையும் நம்ம போட போகிறோம். இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 நாளிகைக்கு மேலே தான் அந்த வாஸ்து புருஷனே எந்திரிக்கிறார். அதாவது ஒரு மணிங்கிறது 2 நாளிகை, 21 நாளிகைங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 24 நிமிஷம் வரும். அதாவது காலையில் நம்ம எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம், காலையில் எங்கள் ஊரில் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 6 மணி 7 நிமிஷம். ஆவணி 6ஆம் தேதி 21 நாளிகை, அப்போ 8 மணி 24 நிமிஷம். அதாவது காலையில் சூரிய உதயமாகி 8 மணி நேரம் 24 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வாஸ்து புருஷனே எந்திரிக்கிறார். அப்படின்னா அவர் எந்திரிக்கக்கூடிய நேரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி 31 நிமிஷத்துக்கு தான் அவர் எந்திரிக்கிறார். அப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகிறாரு. அதிலிருந்து மொத்தம் 90 நிமிஷம் தன்னுடைய 5 வேலைகளை செய்கிறார். நம்ம ஏற்கனவே இது கசகசன்னு பேச வேணாம். அதில் எப்பயுமே 4ஆவதாக இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரமும் 5ஆவதாக இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு போடக்கூடிய நேரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை தான் பூமி பூஜை போடுறதுக்கு சிறப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ 2:31 பார்த்தீங்கன்னா ஒரு 90 நிமிஷம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். 90 நிமிஷம்னா கிட்டத்தட்ட பாருங்கள், 100 120 அப்படின்னா 2 6 12 120 1 கிட்டத்தட்ட 2:31 4 மணி 1 நிமிஷம் வரைக்கும் தான் சரியான இது நேரம், அவர் இடைப்பட்ட நேரம். இதில் 2:31 ஒரு 3:18 நிமிஷத்தை நம்ம ஒதுக்கிடுறோம். 18, அடுத்த ஒரு 18, அதுக்கு அடுத்து ஒரு 18 ஒதுக்கிட்டோம் அப்படின்னா 3 8 24 25, மிச்சம் 2 5 6 7 8 20 பாருங்க. 3 மணி 25 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரைக்கும் தான் சரியான 3 மணி 25 நிமிஷத்துல இருந்து 4 மணி 1 நிமிஷம் வரைக்கும் தான் சரியான நாமக்கல் மாவட்டத்தில் பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரம் தான். ஆனால் நம்ம இது மதியத்துக்கு மேலே வர்றதுனால சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிறது நல்லது தான், தப்பே கிடையாது. எப்பயுமே காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலை செய்கிறதுக்கும், எல்லாம் வேலை செஞ்சு மதியம் ஓடி போய் களைச்சி மதியத்துக்கு மேலே ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த நாள் முதல்ல நல்ல நாளாக, நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நட்சத்திரம் வருது? உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. இந்த அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. அதே மாதிரி திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திதி நல்ல திதி நல்ல திதி தான். அப்போ நட்சத்திரமும் நம்மளுக்கு நல்ல நட்சத்திரம் தான், திதியும் சூப்பராக தான் இருக்குது. யோகமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்த யோகம் தான். நாள் நல்ல நாள் தான், அதெல்லாம் மாற்றமே இல்லை. இதில் நம்ம எப்பயுமே காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. நம்ம வியாழக்கிழமை காலையில் 6 to 7 போடலாமா
போடலாம், குருவோட ஓரை. ஆனால் அந்த 6 to 7ங்கிறது நம்மளுக்கு யமகண்ட நேரமாக வரும். அதனால் அந்த 6 to 7ங்கிறத நம்ம வேண்டாம், சிறப்பாக இருக்காது. அடுத்தது 7 to 8 போடலாமா அப்படின்னம்னா 7 to 8ங்கிறது காலையில் செவ்வாயோட ஓரையாக தான் வரும். செவ்வாயோட ஓரம் வரும். என்னன்னா செவ்வாயோட ஓரம் மண்ணுக்கு உகுந்த ஓரை தான், போடலாம் தான். ஆனால் இதை விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு டைம் இருக்குது அப்படின்னா, எப்பயுமே ஒரு கட்டடத்துக்கு நிலத்துக்கு காரகன் சுக்கரன் தான். அப்போ நம்ம சுக்கர ஓரையை நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ணலாம். இப்போ 8 to 9 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூரியனோட வரும், சூரியனோட ஓரை. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 to 10 சுக்கரனோட ஓரை வரும். அப்போ நம்ம சுக்கரனோட ஓரை சூப்பரான நேரம் வாஸ்து போடுறதுக்கு. சுக்கரனோட ஓரை நம்மளுக்கு சூப்பரான நேரம். அப்போ அந்த சுக்கரனோட ஓரையிலேயே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா பார்க்கணும். அந்த 9 to 10 அப்படிங்கிறக்கூடிய நேரம் குளிகன் நேரமாக வரும். குளிகன் அப்படின்னாவே ஒரு காரியங்களை செஞ்சோம்னா, அதாவது நல்ல காரியங்களை செஞ்சோம்னா அது மேலும் மேலும் ஒரு மனுஷனை வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் வாங்குறீங்களா, அடுத்த இடத்துக்கு ரெடி பண்ணும். ஒரு சொத்து வாங்குறீங்களா, ஒரு கார் வாங்குறீங்களா அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்கள செய்ய வைக்கும். அப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அதை உங்களை திரும்ப திரும்ப இன்னொரு அடுத்த வீடு கட்டுறதுக்கு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கும். அப்போ சுக்கரனோட ஓரையிலேயே அந்த குளிகை நேரத்தில் அன்னைக்கு காலையில் 9:32 கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 9:52 வரைக்குமே உங்களுக்கு சூப்பரான நேரம். கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்திட்ட போய் வேண்டிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு வந்து தாராளமாக இந்த நேரத்தில் காலையில் நிறைய இதுலெல்லாம் பார்த்தோம், பஞ்சாங்கத்திலலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா பஞ்சாங்கத்தில் டைம் என்ன போட்டிருக்காங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் கூட போட்டிருக்காங்க. இந்த 7:28 7:30 இந்த டைமெல்லாம் கூட, அந்த டைமு கூட இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம். காலையில் 9:32 கிட்டத்தட்ட 9:52 வரைக்கும் அருமையான நேரம். இந்த நேரத்தை போடுங்க. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, அன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இடத்துடைய ஓனர், அதாவது பத்திர ரெக்கார்டு யார் வச்சுருக்காங்களோ, இப்போ என் பேர் இருந்தால் நான் தான் அதுக்கு பொறுப்பு, எங்கள் மிஸ்ஸஸ் பேரில் இருந்தால் அவங்க தான் பொறுப்பு. அது மாதிரி உங்கள் வீட்டில் பத்திரம் உங்கள் பேர் இருக்குதா, இல்லை உங்கள் மிஸ்ஸஸ் பேர் இருக்குதா, யார் பேர் இருக்குதோ அவங்களுக்கு இந்த வாஸ்து போடக்கூடிய நாள் வைநாசிக நாளாக வராமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. அது நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். நிறைய பெரிய வல்லுநர்கள், பெரிய ஜோதிட மேதைகள், பெரிய வாஸ்து அனுபவம் பெற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வாஸ்து நாளுக்கு எந்த ஒரு முக்கியமும் இல்லை, எதையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு. அது அவங்களோட கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு 35 வருஷமாக அந்த ஜோதிடம் வாஸ்து இந்த துறையில் அனுபவத்தில் பார்த்த வகையில் நிறைய ப்ராப்ளத்தை நான் கண்ணால் பார்த்தனால சொல்கிறேன். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடிய விஷயமா இருந்தால் அந்த நாளை ஒதுக்கிடுங்க. அப்போ யாருக்கு இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் யார் எந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிகமாக வரும்னா, மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, அதாவது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்த, சித்திர, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்ட, சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 26ஆம் தேதி 22/8/2024 மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும். ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துடைய பத்திரத்துடைய ஓனர் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் தயவு செய்து இந்த நாளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாதத்திலேயே ஒரு நல்ல நாளாக நல்ல ஜோதிடர்களை அணுகி நாளை மாற்றி போடுங்க. வீடு சுபிட்சமாக சந்தோஷமாக அற்புதமான நாளாக இருக்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி பூமி பூஜை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் காலையில் 9:32 9:52 போடுங்க, சூப்பராக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள் மட்டும் அந்த நாளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த பதிவை இவ்வளோ நேரம் கேட்ட நண்பர்களுக்கும் சரி, ஏன்னா நாள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பதிவுகளை முடிஞ்சால்
அனைவருக்குமே நீங்கள் அனுப்புங்க. அது அடுத்தவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.